தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. என் அன்பான மேஷராசி உறவுகளை, மேஷத்தில் பிறந்த என் இளம் சிங்கங்களே, உறவுகளே, என்றும் இளமையாக வாழக்கூடியவர்களை. பொதுவாக இளமைங்கிறது மேஷத்தினுடைய கூட பிறந்த ஒரு சொத்து. 2 ராசி இருக்குது இளமையை தக்க வச்சுக்கிற ராசி, மேஷம் சிம்மம். நான் சிம்மத்துக்கு வரும்போது பேசுவோம். இந்த 2 ராசியுமே இளமையை தக்க வச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய புரட்சி, ஒரு பெரிய அனுக்கிரகம் கிடைக்கப் போகுது. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. நீங்கள் நல்லா ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா பார்க்குற வேணா திரும்ப சொல்லுவான், என்னப்பா இவன் வீட்டிலலாம் கல்யாணம் நடக்குதுன்னுவான். யார் பொண்ணு பாரு, யார் பையன் பாரு அப்படின்னுவான். அதிர்ச்சியாக பார்ப்பாங்க. அதை வீடு கட்டிட்டு வீடு கட்டுறதுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போகிறோம்னா, பா எங்கேருந்தால் இவங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு இப்படியே பார்ப்பா, சுற்றி முற்றி பார்த்துட்டு நம்மளையெல்லாம் ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு போவோம். ஆனால் நல்லா இருக்கனே, சூப்பராக கட்டிருக்கியல, அருமையாக கட்டிருக்கிய அப்படின்வான். கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, சூப்பராக சாமி பண்ணிருக்கேனே, கல்யாணம் நல்லா இருக்குனே, சாப்பாடெலாம் அருமையாக இருக்குது, ஃபோட்டோலாம் பயங்கரமாக எடுக்கிறாங்க, நல்லா பண்ணுறீங்களே அப்படின்வான். காரில் ஏறி போகும்போது ஃபுல்லாக நம்மளை பற்றி பேசலைன்னா அவனுக்கு வயிற்றில் செரிமானமே ஆகாது. இப்படி நிறைய பொறாமக்கார உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் என் மேஷராசி உறவுகளே. ஆனால் அவன்லாம் பொறாமப்படுறானே நினச்சி நம்ம எதையும் பின்வாங்கக்கூடாது. அவன்லாம் பொறாமப்படுறானே, பொறாமை உலகத்தில் நீர், நிலம், நெருப்பு, காற்று மாதிரி பஞ்சபூதம் மாரி இது ஒரு 6வது பூதம். கண்ணுக்கு தெரியாத பூதம். இந்த பூதத்தெல்லாம் உணர முடியும். அந்த பூதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா 6வது பூதம் நம்மளை என்ன பண்ணுன்னா ஒருத்தனோட ஆக்ஷனில் தெரிஞ்சிடும். கண்ணுக்கே தெரியாத பூதம் இதெல்லாம் 6வது பூதம். இந்த 6வது பூதத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடக்கிறதுக்கு என்ன வழி? பொறாமைக்காரர்களிடமிருந்து தப்பிக்க இதுதான் சிறந்த வழி. அப்போ என்ன பண்ணணும்? பொறாமைக்காரங்கள்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஏதோ புது முயற்சியெல்லாம் எடுக்காமல் இருக்கிறதா? நோ 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 நோ. நம்ம நினைக்கிறத நடத்தணும். நம்ம வீடு கட்டணும்னு நினச்சா வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா கல்யாணம் பண்ணணும், தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா தொழில் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன ஃப்ளாப் ஆகும். ஆனால் உடனே கையை ஊனி அடுத்த நிமிடம் மேலே ஏற முடியும் மேஷத்தால். அதுதான் மேஷராசி. சும்மா நம்ம சோட போன கடலை கிடையாது. மேஷத்தை பொறுத்தவரை நீ என்ன நினைக்கிறியோ அது ஒன்றால் நடத்த முடியும். ஆனால் நீ மட்டும் தங்கம், மற்றவனை பற்றிலாம் யோசிக்காத தங்கம். எவன் வேணால் பொறாமப்பட்டா என்ன? இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுங்க, 17/3/2026 குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். இப்போது பொறாமக்காரர்கள் ஒரு பக்கம், வாழ்க்கையில் நம்ம சில விஷயத்தை அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஒரு பக்கம். இதுக்கு இடையில் இப்போ குரு வக்ரம் நிவர்த்தி இது வரைக்கும் குரு வக்ரத்தில் இருந்தார், இவர் நிவர்த்தி அடைகிறார். நிவர்த்தினா என்ன? அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுக்கு குரு அள்ளி தரப்போகிறார். அது எப்படி அள்ளி தருவாருங்க? இதுவரைக்கும் இடைஞ்சலாக இருந்த நண்பர்கள் உங்களை ஆதரவு கொடுப்பாங்க. இதுவரைக்கும் இடைஞ்சலாக இருந்த குருமார்கள், இடைஞ்சலாக இருந்த வயசில் பெரியவர்கள் வழிவிட்டு ஒதுங்கி உங்களுக்கு நல்லது கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடச்சிருக்கணும், உங்களுக்கு ஒரு லாபம் கிடச்சிருக்கணும், உங்களுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கணும். அதை தடுத்திருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களே தடுத்திருப்பாங்க. இவன் எங்கேயாவது நல்லா ஆயிடுவானோ, இவனுக்கு அந்த பதவி கிடச்சிருமோ, இவனுக்கு அந்த பொருள் கிடச்சிருமோ, இவன் இதை தொடங்கிடுவானோ அப்படின்னு நம்மளை பக்கத்தில் இருந்தவர்கள், இது ஒரு காலகட்டத்தில் நம்ம அவன்கிட்ட சொல்லியிருப்போம். அந்த நியூஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி நம்ம என்ன ஆகிருக்கோன்னா நம்மளை அமுக்கி வச்சுட்டாங்க. இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆகும்போது அவனுக்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய திறமை அருமை தெரிய அவன் வழிவிடுவான். இதுக்கு கடவுள் வழி செய்வான். இதுதான் குரு பண்ண போகிறார். அப்போ இது வரைக்கும் இடைஞ்சலாக இருந்தவங்க, இதுவரைக்கும் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தவர்கள், நீங்கள் வரக்கூடாது நினைத்தவர்கள், எந்த இடத்தையும் நீங்கள் பிடித்தக்கூடாது நினைத்தவர்கள் எல்லாம் இப்போ விலகி ஓடி ஒதுங்க போகிறார்கள். குரு உங்களுக்கு அழகான ஒரு பாதையை போட்டு தரப்போகிறார். இந்த பாதையில் நீங்கள் அழகாக வலம் வரலாம்.
17/3/2026 உங்கள் பிரெயினை பிரைட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். உங்கள் பிரெயினை என்ன பண்ணும், பிரைட்டாக வச்சுக்கோங்க. நான் சொல்லுவதை மனசார இதில் கேளுங்க, இதான் முக்கியம். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், 5வது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கணும். உங்களுடைய ஒற்றை சொல் உலகத்தை மாற்றும். உங்களுடைய ஒற்றை சொல் உலகத்தை மாற்றும். உங்களோட ஒற்றை சொல் நீங்கள் நினைக்கிறத அள்ளி கொடுக்கும். அதாவது முதல் விஷயம், முதல் பாயிண்ட்டு, இந்த மாதத்தில் ஒரு புதிய முயற்சியை தொடங்குங்க. இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால 17/3/2026 பிறகு ஏதாவது ஒரு புதிய முயற்சியை தொடங்குங்க. சின்ன முயற்சி முதல்ல தொடங்கி பாருங்கள். ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்து பெரிய முயற்சிக்குள்ளே இறங்குங்க. எடுத்தோன்னா கூட பெரிய முயற்சி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லலை. சின்ன முயற்சி, ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிங்க. காத்திருக்க வேண்டாம், நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பயம் வந்ததுன்னா, ஒரு ஃபியர் வந்ததுன்னா உடனே ஆக்ஷனில் இறங்குங்க. ஆக்ஷன் ஃபஸ்ட்டு. பயம் வந்ததுன்னா பின்னாடி போயிடாதீங்க. இந்த காலகட்டம் வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பயம் வந்திருக்கும். ஏன்னா அதான் நான் சொன்னேன், பக்கத்தில் இருந்தவன், பெரியவங்க, தெரிஞ்சவங்களே நமக்கு இடைஞ்சலாக இருந்திருப்பாங்க, நம்ம முன்னேறக்கூடாது தடுத்திருப்பான். இப்போ இந்த நேரம் ஒரு ஃபியர் வருதுன்னா உடனே ஆக்ஷனில் இறங்குங்க. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு ரோல் மாடலாக, உங்களை ரோல் மாடலாக சில பேர் ஏற்றுப்பாங்க. இப்போது உங்களை பற்றி நிறைய பேர் நல்லது பேசுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு லீடர்ஷிப்பு, உங்களுக்கு பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து அதை தயங்காமல் ஏற்றுக்குங்க, ஏற்க தயாராக இருங்க. இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு விஷயம் வந்தாலும், உங்களை பற்றி விமர்சனங்கள்னு ஒன்று வந்தால் கூட பயப்படாதீங்க. மேஷராசி உறவுகளே, பயம் வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உடல் பலம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உடம்பும் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்படின்னா என்ன, தொப்பை போடுறதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த காலகட்டம் பண வரவுக்கான தொப்பை. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் என்ன தான் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் டெய்லி பண்ணாலும் இப்போ உங்கள் உடம்பு கொஞ்சம் உடம்பு போடுன்னு சொல்லுவாங்க, உடம்பு கொஞ்சம் ஏறும். அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். ஆனால் எக்ஸசைஸை விட்டுறாதீங்க. இது பேர் பணத்தொப்பை. பணம் வருவதற்கான வருகை முதல்ல குரு இப்போ நம்ம கொடுக்க போகிறார். அதனால் உடம்பு கொஞ்சம் சௌகரியமாகும், அப்படியே கூலாகும். ஓகே, இதை நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. என்ன தெரியுமா, ஒரு நாளைக்கு நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 50 தடவை, 51 தடவை நான் சொல்கிறத சொல்லுங்கள். இல்லைன்னா 27 தடவை நான் சொல்கிறத சொல்லுங்கள். என்னால் முடியும், நான் இதை முடிப்பேன், என்னால் முடியும், நான் இதை முடிப்பேன். இந்த வேர்டு உங்கள் மைண்டில் அப்படியே ஷார்ப்பாக பதிவாகட்டும். இதே வேர்டை கமெண்ட்லேயும் கொடுங்க. நிச்சயமாக இந்த நிமிடத்திலேருந்து உங்களுடைய பலம் ஆரம்பிக்கிறதுங்க. மிஸ் பண்ணாதீங்க மேஷராசி உறவுகளே. இந்த குரு வக்கர பயிற்சி, இந்த வக்கரத்தில் நிவர்த்தியாகி பயிற்சி அடைகிறார். மீண்டும் நார்மல் பொசிஷனுக்கு வரார் குரு. வக்கர நிவர்த்தி அடைவதால் உங்கள் வாழ்க்கை பலமாக போகிறது, தடைகள் உடைய போகிறது. உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்ப ஆரம்பித்தால் இந்த நிமிடம் முதல் நல்லது நடக்கும். பொறாமைக்காரர்களை பற்றி சிறிதும் யோசிக்காதீங்க, எதையும் பின்வாங்காதீங்க. குரு பலன் பரிபூரணமாக உண்டு. வியாழக்கிழமையிலே நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் குரு வக்கர நிவர்த்தி அடையும் போது அவர் சாந்தமாகி இன்னும் நிறைய நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். நல்லதே நடக்கும். தனி மனிதனுடைய எண்ணம் ஒரு பெரிய மகத்தான சாதனையை கண்டிப்பாக கொடுக்கும். என் அன்பான உறவுகளை, நான் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு குருவாக, ஒரு ஆசானாக, ஒரு உறவாக, நிழலாக நான் இருப்பேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டும், பண லாபம் நிறைய கிடைக்கணும். அதுக்கு நம்மளுடைய மனசை முதல்ல பேக்ரவுண்ட், நம்ம மனசை ஃபஸ்ட்டு ஒரே விஷயமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடிக்கடி மனசை மாற்ற வேண்டாம். அடிக்கடி நம்மளுடைய எண்ணத்தில் பின்னடைவுகள் ஏற்படும் போது உடனடியாக நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. எப்பெல்லாம் டவுன் ஆகுறீங்களோ உடனே அலர்ட் ஆகிடுங்க. அப்போ தான் நிறைய மேஜிக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ
டவுன் ஆகிற நேரத்துலலாம் நீங்கள் சுவாமியை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த சுவாமியோடைய அனுகிரகம் வேறு ஒன்றும் பரிகாரம் பண்ண வேண்டாம். சுவாமியோட கனெக்ட், பிரபஞ்சத்தோட கனெக்ட், இது ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகும். இந்த குரு வக்ர நிவர்த்தி 28/3/2026 மேஷத்தில் சுக்கிரன் இப்படி வரும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் சுக்கிரனுடைய அனுகிரகமும் குருவுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறதுனால நம்ம ஆசை, அது நம்மளுடைய ஆசை, அந்த ஆசையே நிறைவேறலைன்னா நம்ம எதுக்கு? அப்போ அந்த ஆசை நிறைவேறுங்கிற முதல் நம்பிக்கையோட மிகப்பெரிய மன பலத்தோட நாம் ஒவ்வொரு நாளையும் சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே கமெண்ட் செக்ஷனில் உங்களை போட சொல்லியிருக்கிறேன். அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டதுக்கு பிறகு அதை தொடர்ந்து சொல்லி பாருங்கள். இந்த மந்திரம் ஒரு சாதாரண மந்திரம் அல்ல, இது மனசை பக்குவப்படுத்தக்கூடிய மந்திரம். ஒரு மனுஷன் பக்குவம் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், இதை விடலாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. மனசு பக்குவம் தான் முதல் விஷயம். இந்த காலகட்டம் பணம் கிடைப்பதற்கு என்ன வழி? பணம் வேணும், பணம் தான் ஃபஸ்ட்டு பேஸ். பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும், அதை செய்ய விடாமல் நம்மளை தடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். இதுக்கு தைரியம் வேணும். அப்போ பணம் வேணும், தைரியம் வேணும், அப்போ தான் நம்மக்கிட்ட எல்லாமே வரும். இதை தான் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய மன வலிமை அங்கேருந்து ஆரம்பமாகும். நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கான நல்ல காலமாக இருக்கும். என் உறவுகளை மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தயாராக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.